இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திருநெல்வேலியிலிருந்து செல்வின்னு எழுதியிருக்காங்க. அவங்க சின்ன சம்பளத்தை நான் சென்னையில் அப்போலோவில் வேலை பார்த்தேன். எனக்கு மஸ்கட் போகணுன்னு ஆசை. நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு வாரமும் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நைட்டு 7:30 மணிக்கு பார்ப்பேன். அம்மாட்ட ஃபோன் போட்டு ஜோம் பண்ணேன். அம்மா நான் மஸ்கட் போகணும், எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, விசா எல்லாத்துலேயும் தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்கள பாரத்தோடு ஜோம் பண்ணாங்க. ஒரு சின்ன காணிக்கை அவங்களுக்கு அனுப்பினேன் ஊழியத்துக்கு. கர்த்தர் அந்த மஸ்கட்டு வேலையை 3 மாதத்தில் வாய்க்க பண்ணார். இப்போ நான் வீட்டுக்கு நல்லா சம்பளம் அனுப்புகிறேன். இப்போ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், வேலையில் எந்த பிரச்சனை இல்லைன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் பார்த்துட்டு இந்த புரோகிராம் மூலம் ஆண்டவர் எங்களோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை இரவு 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஜாய் டிவி யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமை சிறப்பு செய்தியும் ஜெபமும் இரவு 8 மணிக்கு, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் மாலை 7 மணிக்கு, இப்படியாக யூடியூப்லேயும் கர்த்தர் அவருடைய செய்தியை அறிவிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனால் எல்லா ஊடு பத்திரிகை 16 ஆண்டுகளாக வெளிவருகிறது. இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தேவைப்படுது. சும்மா டிவியில் வராது, யூடியூப்பில் சும்மா வராது. இல்லையா, புக்கு சும்மா வராது. அதில் எத்தனையோ பேர் வேலை பார்க்குறோம், இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோம், கண் விழிப்போடு கூட. ஆகவே இந்த ஊழியர்களுக்காக தயவு செஞ்சு நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பாடல்கள் வரும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்கள், ஜெபவேளையில் கொடுத்த பாடல்கள் என்னை ஆறுதல் படிச்சிச்சு, தேறுதல் படுத்துச்சு, என் காயத்தை கட்டுச்சு. பாடல் மூலம் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். எத்தனையோ பாடல் மூலம் புது புது பாடல் தருவார், ராகம் தருவார். எனக்கு அழகாக பாட வராட்டாலும் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த குரலில் பாடியிருக்கிறோம். ஒரு சில பாடல்களை எனக்கு பிள்ளைகளை பாட விட்டுருக்கிறேன். கர்த்தர் அந்த பாடல் மூலம் என்னோடு பேசியிருக்கிறார். எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் கர்த்தர் எனக்கு பாட்டு தராரோ அந்த இக்கட்டு உடனே நீங்கிறத பார்ப்பேன். அந்த பாடல் மூலம் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இக்கட்டு இருந்தாலும், சோதனை இருந்தாலும், இந்த பாடல் நீங்கள் கேட்கும்போதே ஆறுதல் அடைவீங்க. இந்த ஏனோ பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் கேள்விக்கெல்லாம் ஆன்சராக வரும். ஏன் இந்த பாடு? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சே, ஆண்டவரைத்தான் பின்பற்றோம், வேறு யாரையும் நம்ம பின்பற்றவில்லையே, பின்னையே எனக்கு இந்த பாடு, இந்த கஷ்டம் ஏன் நான் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலையே அப்படின்னு கேள்வி எழுப்புறோமா இல்லையா? அந்த கேள்விக்கு இந்த பாடல் ஒரு பதிலாக வரும் உங்களுக்கு. இந்த பாடல் மூலம் எனக்கு பதில் வந்தது. ஆண்டவர் என் இருதயத்தை நொய்ந்து போய் இருந்த இருதயத்தை தேற்றினார். அதே மாதிரி அணைத்துக்கொள்வ ஒரு பாடல் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு வேத வசன வார்த்தையில் உங்கள் இருதயத்து காயத்தை கட்டும், உங்கள் தேவைகளை சந்திக்கும், உங்களை ஆறுதல் படுத்தும். யாரும் இல்லையே என்னை அரவணைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாடல் மூலம் ஆண்டவர் உங்களை அரவணைக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது என் கண்ணீரை தொடச்சிச்சு இந்த பாடல்கள். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுகிறது. அப்போ தான் வீடியோ ஆடியோ போட முடியும், சும்மா போட முடியாது. அதுக்காக நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். இது ஆண்டவருடைய ஊழியம். இதுவரையும் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு, ஜாய் டிவி எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து ஜாய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் போடுறோம் ஆண்டவருடைய கிருபையால். தமிழன் டிவிலையும் அடுத்து போடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பணத்தேவைகள் நிறையா இருக்குது. கொடுக்குற பங்காளர்களை கர்த்தர் எழுப்பினாரானால் நாங்கள் போட்டுருவோம், கண்டிப்பாக போட்டுருவோம். அதுக்காக நீங்களும் பிரயாசப்படுங்கள். காணிக்கினால் அந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் நிச்சயம் என்ன செய்வார், தருவார். வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொன்னது கூட நான் சொல்லுகிறேன். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிதா குமார பரிசுத்தாய் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் இருக்குது பைபிளில்.
மார்க் 16 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு லாஸ்ட் அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ங்கள். தயவு செஞ்சு வாருங்கள், எழுந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை கட்டுவோம். விதை போட்டால் தான் என்ன செய்யும்? விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சலாத்தான் ஒரு விதை விதைக்கும். விதையாகிய சுவிசேஷத்தை நம்ம மக்கள் உள்ளத்தில் போடும்போது தான் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும். மேய்ப்பர்கள் என்ன செய்யணும்? அதுக்கு சபைக்கு போய் அவங்க அந்த ஆடுகள் என்ன செய்யணும்? நல்ல மேய்ச்சல் அடையணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்காமல் யாரும் ரட்சிக்கப்படவே முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே சுவிசேஷம்தான். தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். டிகா தீகா ரபி ஷேக்கா தூகரவா. ஆண்டவரே, இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. தேவ ஆவியோட அசைவாடுவாராக. இதை பார்க்குற ஒவ்வொருவரு மேலேயும் தேவ ஆவியான ஊற்றப்படுவாராக. தேவ கிருபை இறங்கி வருவதாக. தேவ பிரசன்னம் மூடுவதாக. பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கி வருவதாக. உங்கள் கர நன்மைக்கு எதுவாய் தொடுவதாக. அமே அல்லேலூயா. வியாதிகள் நீங்குவதாக. பலவீனங்கள் அகழுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஓ ராகா லீக்கா தாகா ராவா. எனக்கு விசுவாச குறைவாக இருக்குன்னு ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை தொடங்கணும் முடிக்கணும்னு ஜெபிக்கிற மகளே, கர்த்தர் உங்களை அவிசுவாசத்தை நீக்கி இப்போதே விசுவாசத்தை, மழை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை, அன்பு நிறைந்த விசுவாசத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகா தீகா ராவா டீகா தாகா லீபாரா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். சீசர்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணது போல இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஒரு அபா தீகா பாபா லீபாரோ. உடம்புல அப்பப்போ ஒரு வலி வருது, ஒரு பெயின் வருது. எவ்வளவோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் கேட்கல. அந்த சத்துரு போராட்டம் நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. ஆவியானவரே இறங்க இறங்க இறங்க. அல்லேலூயா. ராகா தீகா பாபா லீபா ராபா சே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. கடன் இருக்குது என்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடனை எப்படியாவது இந்த வருஷம் அடைச்சிடணும்னு பிரயாசப்படுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த காரியத்தை இந்த வருஷம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடன் இல்லாமல் பண்ணுகிறார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக நசனா இயேசு நாமத்தினால ஆவியானவரே இறங்கும்படியாக செபிக்கிறோம். அல்லேலூயா. ரகா தீகா ரகசே. ஓ ரபா தீகே பியாம் தாலா லாபா ராபா ஷேக்கா தீகா பாபா லாபா ரபா. காலேஜுக்கு எந்த படிப்பு போய் சேரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சரியான காலேஜில் சரியான குரூப்பை கொடுத்து கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் விரும்புகிற குரூப்பு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகா தீகா ரபோ ஷேக்கா தாகா. ஓ ரபா தீகே பியாம் தாலா லாபா ரபோ ஷே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ். நகையெல்லாம் இந்த வருஷம் திருப்பணும்னு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் திருப்ப உதவி செய்கிறார். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. அதுதான் தலைப்பு. நீதிமொழிகள் 14:23. இன்றைக்கி பாருங்கள், அநேகர் பிரயாசப்படுறாங்க. பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை. ஒரு சௌரி இப்படி வந்து சொல்கிறார், அம்மா நான் எத்தனை பொண்ணுதாம்மா போய் பார்க்க, எவ்வளவோ பிரயாசப்பட்டு போகிறேம்மா. நான் நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக சேவிங் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவதின்னு வேலையை முடிக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை தடவை தான் எத்தனை வீட்டு பொண்ணைத்தாம்மா நான் பார்க்க. பிரயாசம், அவ்வளோ பிரயாசப்படுறேம்மா. இன்னொருத்தர் சொன்னார், எத்தனை பொண்ணத்தை நான் போய் பார்க்க, எத்தனை மாப்பிள்ளை தான் நான் போய் பார்க்க அப்படின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னாங்க. பிரயாசப்படுறோம். பஜ்ஜி காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் சொல்லிவிடுன்றாங்க. சொல்லிவிட மாட்டேங்கிறாங்கம்மா. இப்படியே 3 வருஷமாக போகுது. 3 வருஷமாக பிரயாசப்படுறேன். திருமணத்துக்காக ஒரு வேளை நீங்கள் 3 வருஷம் பிரயாசப்படலாம். ஒரு தம்பி இப்படி சொன்னார், ஏம்மா வேலைக்காக நான் அவ்வளோ பிரயாசப்படுறேன், சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா, கோயம்புத்தூர் சரி, பெங்களூரு சரி, சென்னை சரி,
தேடி வெளிநாட்டுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கலையேம்மா. எப்போம்மா கிடைக்கும்? நான் பொருத்தனை பண்ணியிருக்கேம்மா அவங்க சொல்கிறது. இன்றைக்கி அநேருடைய பிரயாசம் விருதா போயிட்டோன்னு நினைக்கிறாங்க. விருதா போகாது. சகல பிரயாசத்திலும் புரோஜனம் உண்டு. நீங்கள் புரோஜனம் இல்லாமல் அலையலை. நல்லா தெரிஞ்சுங்க. இத்தனை ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, ஏம்மா எல்லா கருத்தரிப்பு மையத்துக்கும் போயிட்டேன், என் நகையை அடமான வச்சு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, என் நகையை அடமான வச்சு 6 லட்சம் ரூபா செலவழித்து குழந்தைக்காக ட்ரை பண்ணேம்மா, கன்சீவ் ஆனேம்மா, அது கலைஞ்சிருச்சுமா, நகை நான் திருப்பலம்மா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. எவ்வளோ பிரயாசப்படுறதுமா நான் குழந்தைக்காக. அப்படியே ரெஸ்ட்டாக இருந்தேம்மா 30 நாள் ஆன உடனே. 60 நாள் ஆகலை, 60 நாள் வரை நல்லா இருந்துச்சுமா, போயிடுச்சுமா, நான் பிரயாசப்பட்டது விருதா போயிடுச்சே அப்படின்னு அழுதுச்சு. நான் சொன்னேன், அடுத்த ஆண்டவர் தருவார். பிரயாசம் விருதா போகாது. சகல பிரயாசத்தினாலும் புரோஜனம் உண்டு. நீ புரோஜனம் இல்லாமல் பிரயாசப்படலை. பைபிள் சொல்லுது புரோஜனம் உண்டுன்னா புரோஜனம் உண்டு. இப்போ கிடைக்காம இருக்கலாம், வருகிற வருஷத்தில் ஒரு குமாரை நீ அழைத்து கொண்டு இருப்பா, கவலைப்படாத. வேத வார்த்தையை நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. அப்போ சித்தி பேர் வீடுன்னு இருக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க, அம்மா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை பார்க்க வரணும், எப்படியா பார்க்க வரேன்னு அவ்வளோ பிரயாசப்படுறேம்மா. நான் சொன்னேன், உன் பிரயாசத்துக்கு புரோஜனம் உண்டு, புரோஜனம் உண்டு, கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி வரணுங்கிறீங்க, சரி நான் வெள்ளிக்கிழமை இருப்பேன், திங்கக்கிழமை இருப்பேன், பிரேயர் டவரில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஃபோன்லேயே உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறேனே, அந்த ஃபோனில் ப்ரேயர் பண்ணுற பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்து அவங்க வாழ்க்கையில் இதுவரை நடந்த காரியங்களை திட்டம் தெளிவாக சொன்னார். அப்படியே அந்த சௌகரிய அழுதாங்க. ஆண்டவர் அப்படியே நடக்கிறத சொல்கிறாருமா. நான் சொன்னேன், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், இனி சம்பவிக்கிறதோ அவருக்கு தெரியும், இதுவரை சம்பவித்தது அவருக்கு தெரியும். அவருக்கு கண்ணுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. உண்டானதொன்று அவரால் இல்லாமல் உண்டாகவும் இல்லை. இதான் உண்மை. நீங்கள் இரவும் பகலும் பிரயாசப்படுறீங்களா? அவங்க பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, அந்த அதுக்கு புரோஜனம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றார். புரோஜனம் இல்லாமல் போகாது. உங்கள் பிரயாசத்துக்கு புரோஜனம் உண்டு உண்டு. இங்கே பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு, பிரசங்கி 2:11, நான் பட்ட பிரயாசத்தை கண்ணோக்கி பாருங்கள். நம்ம கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதா போகாது. 2 பிரயாசம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. ஒன்று கர்த்தருக்குள்ளே, இன்னொன்று கர்த்தருக்கு வெளியே. ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்படும் முன்பு. ஆண்டவர் அறியும் முன்பு, அறிந்த பின்பு. அப்படி நாம் நமக்கு தரிக்கப்படும் முன்பு, தரிக்கப்பட்ட பின்புன்று. மறுபடி பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டுங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவே போகாது, விருதாவே போகாது. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நாம மகிமைக்கென்று செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். எதை செய்தாலும் ஆண்டவருக்காக, நாம மகிமைக்காக செய்யுங்கள். எதை கேட்டாலும் அவர் மகிமைக்கென்று கேளுங்கள், அப்பொழுதுதான் அது கொடுக்கப்படும். சுய புத்தி மேலே சாயக்கூடாது. நீ சுய புத்தி மேல் சாயாதேன்னு இருக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் காரியங்களை வாய்க்கப்படுவார்ன்னு இருக்கு. நம்ம காரியம் வாய்ப்பதற்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவருக்குள்ளே படுகிற பிரயாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒத்தாசையோடு பிரயாசம் பண்ணும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலோடு கூட பிரயாசப்படுது. சுயமாக மாம்சத்தில் பிரயாசப்படக்கூடாது. இங்கே நம்ம பார்க்குறோம், அதிலே பிரசங்கி 8:15, புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருப்பதே பிரயாசத்தின் பலன். நல்லா எதுக்காக நம்ம பாடுபடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வயிற்றுக்கு தான் பாடுபடுறோன்னு. ஆண்டவர் நாளை தினத்தை குறித்து நீயே கவலைப்படாத, அந்தந்த நாளுக்கு 15 பாடுகள் போதுன்றிருக்கார். நம்ம பிரயாசத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குதா, ஒரு சந்தோஷம் இருக்குதா, இல்லை துன்பம் இருக்குதா? பிரயாசப்பட்டு என்ன செய்ய?
ஒரு சகோதரி, என் கணவருக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். இப்போ நாங்கள் பிரயாசப்பட்டோம். என் மகனுக்காக சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நேரம் வந்தது. நகையை விற்க வேண்டிய காலம் வந்தது. கிட்னி பிராபலத்துக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டோம். அது சுகமாகிறதுக்காக. ஒரு பையனே நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளவோ ப்ரேயர், எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ண பணமெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தொழிலில் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் அம்பிட்டு இழந்தோம். அவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஆனால் முடியலை. அதே பவுல் சொல்கிறார், நான் பிரயாசப்பட்டது விருதா போயிட்டோ. அப்படி நீங்கள் கூட ஒரு வேளை பிரயாசப்பட்டு முடியாமல் உங்களுக்கு பிரியமானவர்கள் மரித்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த இழப்பை ஆண்டவர் சரி கட்டுவார். என் மகனுக்காக பிரயாசப்பட்டதை ஆண்டவர் பார்த்தார். அவனை எடுத்துக்கொண்ட போதிலும் கர்த்தர் 3 பேரங்களை கொடுத்தார். அதில் மூத்த பேரன் பார்த்தீங்கன்னா என் பையனை மாதிரியே இருப்பான், தோற்றம் முதற்கொண்டு. அதுதான் அந்த இழப்பை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். என்ன ஆட்சி செய்யணும், உங்களுக்கு என்ன உதவி தேவை நான் செய்கிறேன். காலேஜ் படிக்கிறான். ஆண்டவர் பாருங்கள், அந்த நான் என் மகனுக்கு பட்ட பிரயாசத்தை இப்போ என் பேரங்கிட்ட நான் பார்க்குறேன். ஆண்டவர் இந்த இழப்பை எப்படியா சரி கட்டுறாரு பாருங்கள். அடையாளம் எல்லாம் அவனை மாதிரியே இருப்பான், தோற்றம். பார்க்காதவங்க கூட என் மகன் போட்ட வீட்டில் வச்சுருக்கம்மா, நேரே என் பேரனை பார்த்துட்டு உங்கள் மகனை மாதிரியே இருக்கான்னு சொல்லி அறியாதவங்க என் மகனை தெரியாதவங்களாம் சொல்லுவாங்க. பிரயாசத்துக்கு பலன் உண்டு. மரண ஒரு முடிவு கிடையாது. ஆண்டவர் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கவலைப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், பேதுரு என்பவர் ராமுழுது பிரயாசப்படுறார். ஒரு மீன் கூட பிடிக்கல. உங்கள் வருமானத்துக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் லைஃபுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ராமுழுது பிரயாசப்படுறீங்களா? அதுக்கு புரோஜனம் உண்டு. கவலைப்படாதீங்க. ராமுழுது பிரயாசப்பட்டான், ஒரு மீன் பிடிக்கல. அங்கே அதிகாலையில் கடலோரமாக இயேசு வருகிறார். பேதுருவை கூப்பிட்றார். படகை கொஞ்சம் தள்ளுப்பா, நான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணணுங்கிற. அவன் படகை கொஞ்சம் தள்ளி கடலில் தள்ளி விட்டான். பிரசங்கம் பண்ணார். அப்புறம் வலது பக்கமாக வலையை என்ன செய்ய, ஆழத்தில் போடுங்கிறார். ஆழத்தில் போடு. ஏன் வலையில் மீன் அகப்படலை? அவன் ஆழமாக போடலை. அவன் சுயபத்தில் சாய்ந்து கொண்டு போட்டான். எல்லாரும் மீன் எப்படி பிடிப்பாங்களோ அப்படி தான் அவனும் போட்டான் வலையை. ஆனால் ஒன்றும் அகப்படலை. இயேசு வார்த்தையின்படியே என்ன செஞ்சான்? ஆழமாக கொண்டு வலையை போட்டான். திரளான மீன்களை பிடிச்சான். ஒரு போட்டு நிறைஞ்சு போச்சு. அடுத்து அவன் சிநேகிதன் வந்து, எங்களுக்கும் அந்த ஏசப்பா உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னா அந்த போட்டு நிறைஞ்சிருச்சு. அது பிரயாசத்துக்கு பலன் இருந்துச்சா இல்லையா? அவன் பிரயாசத்துக்கு புரோஜனம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. உங்களுடைய பிரயாசத்துலேயும் ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு புரோஜனம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறபடி பிரயாசப்பட்டான். ஆண்டவர் வார்த்தை கேட்க முந்தி அவன் பிரயாசப்பட்டது விருதா போச்சு. நீங்கள் உங்கள் பிரயாசமெல்லாம் புரோஜனமாக இருக்க வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் போட்டு நிரம்பும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிரம்பும், ஆசீர்வாதத்தால் நிரம்பும், உங்கள் வாழ்க்கை சாட்சியாய் நிரம்பும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். கண்டிப்பாக வைப்பார். உங்களுடைய சகல பிரயாசத்திலும் உங்களுக்கு புரோஜனம் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறப்ப புரோஜனம் உண்டு பிரயாசத்துக்கு. 2வதாக நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அடுத்த ஒரு பிரயாசம் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தாத்தான் ரட்சிக்கப்படும். கடைசி வரையும் புயல் காற்று அடிக்கும், சோதனை வரும், மனுஷர் போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், கலகங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பலவீனங்கள் வரும். அவை எல்லாவற்றிலும் நம்ம உறுதியாக இருக்கணும். முன்வைத்த கால பின்வைக்கவே கூடாது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாச்சு, திருப்பி திருப்பி நாய் கக்குன்னு தின்னது போலேன்னு பழைய பழக்க வழக்கங்கள் போகவே கூடாது. விசுவாசம் குறையிற நேரமெல்லாம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் குறையுதுப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. தயவு செஞ்சு உங்கள் ரட்சிப்பை காத்துக்கங்க. அவர் வருவர காத்துக்கங்க. பரலோகம் போகும் வரையும் ரட்சிப்பில் நிலைத்திருங்க. ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்க. நிறைய பேர், ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார், நிறைய பேர் ஊழியர் கூட நரகத்தில் இருக்காங்களாம். ஒரு தரிசனத்தில் பார்த்தாராம். பாருங்கள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசம் பண்ணுறவர்கள் இப்போ நரகம்தான் அவங்களுக்கு இல்லையா? சத்தியத்தை சத்தியன்னு பேசணும். பணத்துக்காக மனிதரை பிரியப்படுத்தக்கூடாது. பவுல் சொல்கிறார், நான் மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன், இல்லை தேவனை பிரியப்படுத்துகிறேன்னா? நிறைய பேர் பணம் நிறையா கொடுக்குறவங்கள பிரியப்படுத்திடுறாங்க, அவங்க பக்கம் சாயிறாங்க. கொடுக்கறதுக்காக சாயக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புனா சரியாக போச்சு. இந்த ஊழியம்லாம் விசுவாசத்தான் நடக்குது. ஒரு மாதம் காணிக்கு கொடுக்குறவங்க மறு மாதம் தரமாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு வழி அடித்தா உனக்கு 7 வழியை தரப்பேன், நீ கொடுக்கலன்னு ஏன் மகளை வருத்தப்படாத. ஊழியம் கத்துடையது. யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். தமது தகன பள்ளிக்குண்டான ஆட்டை கத்தர் பார்த்து கொள்வார். அதை கொண்டு எனக்கு ஊழியத்தில் பேசினார். ஏன்னா எந்த அடிப்படை ஆதாரம் இல்லை, ஆதாரமே எனக்கு இயேசு தான். அவர் யார்கிட்ட பேசுகிறாரோ அவங்க தான் காணிக்க அனுப்புகிறாங்க. அந்த ஊழியம் நடக்குது. உண்மையிலேயே டிவி புரோக்கரம் எடுக்கிற தம்பி கூட சொன்னார், அதாவது ஏசி போடுங்கம்மான்னு. ஏசி கூட எங்கள் வீட்டில் கிடையாது. நான் சொன்னேன், ஆண்டவர் மிச்சம் கொடுத்தா தான் நான் போட முடியும். ஊழியத்துக்கே கரெக்டாக இருக்குது, எங்கிட்ட ஏசி போட. அப்படி தான் நான் இருக்கிறேன். சரியா? நிறைய பேர் என்னை இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு எங்களுக்கு காணிக்க அனுப்புங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் எங்களுக்கு தர்றாரு. இந்த ஊழியம் நடக்குது. நிறையா இருக்கிறதுனால இல்லை, நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஆண்டவர்கிட்ட வாங்கி அதை அப்படியே கொடுக்குறோம். அதே சொல்கிறேன்ல, ஒரு ஏசி கூட என்னால் போட முடியல. மிச்சம் கொடுத்தாத்தான் நான் என்ன செய்ய முடியும், போட முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ஏசி போடணும் எனக்கு வாஞ்சதான், ஆனால் நீங்கள் மிச்சம் கொடுத்தா தான் ஆண்டவரே போட முடியும். மீதியை கொண்டு தானே நீயும் வீட்டார் பொழப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கு தீர்க்கதரிசி ஓய்வை பார்த்து சொன்னார் ஆண்டவர் இல்லையா? ஊழியத்தில் கடன் இருக்கக்கூடாது. கடனே நான் வாங்க மாட்டேன், கைமாத்து வாங்க மாட்டேன். நீ பணம் கொடுத்தா அதை ஊழியத்துக்கு செலவழிப்பேன். அதுதான் என்னுடைய இது. ஏன்னா என்னை ஆண்டவர் அழைக்கும் போது நீயோ கடன் வாங்க மாட்டான்னு தான் அழைச்சார். அந்த வார்த்தை தான் என்னை முதல்ல தொட்டுச்சு. ஆகவே கர்த்தர் நம்ம பாருங்கள், நம்ம பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அடுத்து கையின் பிரயாசம் அது ஊழியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறபடி பிரயாசப்பட்டோம்னா அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். மூன்றாவதாக நம்ம எபிரேயர் 6:10, உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு தேவன் அநீதியுள்ள தேவனே அல்ல. அப்போ அன்போடு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் மேலே உள்ள அன்புனால நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும். ஆண்டவருக்காக செய்யணும், மனுஷருக்காக இல்லை. நீங்கள் என்ன உதவி ஏழைக்கு செஞ்சாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சாலும் சரி, ஊழியத்துக்கு செஞ்சாலும் சரி, அதை அன்புள்ள இதயத்தோடு செய்யுங்க. அன்பின் கிரியை, அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்றீங்களா? மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவனே அல்ல அல்ல. மூணாவதாக அன்போடு என்ன செஞ்சாலும் செய்யும்போது அந்த பிரயாசத்துக்கு புரோஜனம் உண்டு. அதேபோல் 105 சங்கீதம் 45, அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தின் பலனை இஸ்ரவேல் ஜனங்கள் சுந்தரித்து கொண்டார்கள். பாவிடி ஆசை நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்து நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே பணம் இல்லை, காசு இல்லை, வீட்டிலையும் நினைக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் ரசிக்கப்படலாம், அவங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது, கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. அவங்களுடைய பிரயாசத்து புறஜாதியுடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தார், நமக்கு தருவார். அவங்க கட்டி வைக்கட்டும், பேசுவார். வடக்கே வைத்திராய் தெற்கே கொடுன்னு சொல்லி பேசுவார். நம்ம ஜெபம் மட்டும் பண்ணுவோம். காற்றுமில்ல மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால் தண்ணீர்னால நிரப்பப்படும், கண்டிப்பாக நிரப்பப்படும். ஆண்டவர் செய்வார். பூமி நிறைவு யாருடைய? கர்த்தருடையது. ஆகவே அந்நியுடைய பிரயாசம் பலன கர்த்தர் நமக்கு தருவது புரோஜனமாக இருக்கிறது. அதேபோல் 127 சங்கீதம் 1, கர்த்தர் வீட்டை கட்டினால் ஒழிய கற்றொரு புரோஜனம் விருதா. கர்த்தர் நகரத்தை காத்தால் ஒழிய காவலர் விழித்திருக்கிறது விருதா. பாருங்கள், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம எவ்வளோதான் செக்யூரிட்டியை போட்டு வச்சாலும் ஆண்டவர் பாதுகாத்தால் ஒழிய அவர் பாதுகாக்கிறது அவருடைய விருப்பம். அவர் பிரயாசப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறார்.
அவருடைய பிரயாசத்தின் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு அக்னி மதிலாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், பாதுகாப்பாகிய அந்த ஆண்டவர் பிரயாசப்படுறார் நமக்காக. நம்மளை காக்கும்படி இரவு பகல் தூங்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூங்காமல் விழித்திருந்து காக்க பிரயாசப்படுகிறார். அவருடைய பிரயாசத்துக்கு அதிக பலனு உண்டு. அதாவது நம்ம பிரயாசப்படக்கூடாத ஒரு 2 காரியம் இருக்குது. ஏசாயா 55:2, திருப்தி செய்யாத பொருள் மேலே படக்கூடாது. பிரசங்கி 4:4, மனுஷர் படும் பிரயாசம் அயலான் போராமைக்கு எதுவாக இருப்பதை நான் கண்டேன், இதுவும் மாயையேன்னு பிரசங்கி எழுதுறாரு. மனுஷர் நம்ம பிரயாசப்படுறத போராமப்படுறவங்க இருக்காங்க. நம்ம போராமை வென்றால் இருக்குது, போராம கடன்களை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நம்முடைய புரோஜனத்துக்கு பலன் உண்டு. ஊழியத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, அதுக்கு உங்களுக்கு புரோஜனம் உண்டு. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்களுக்கு புரோஜனம் உண்டு. பிலிப்பியர் 2:8 சொல்லுது, சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றையும் புரோஜனம் உள்ளது. அப்போ தேவபக்தியாக இருங்க. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. சரீரத்தினால முயற்சி பண்ணாதீங்க. தேவபக்தியாக இருக்கிறவங்க அன்றியும் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவங்க துன்பப்படுவார்களாம். ஆனால் அது இம்மைக்கும் உதவும், மறுமைக்கும் புரோஜனம் இல்லை. தேவபக்தியாக இருங்க, ஆண்டவர் வழியில் நடங்க, அது இம்மைக்கும் பிரயோஜனம், மறுமைக்கும் பிரயோஜனம். தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சகல பிரயாசத்துக்கும் புரோஜனம் உண்டு. அல்லேலூயா. ரகா ரீகா பாபா லப ரபோஷே. ஆண்டவரே, வருமானத்தில் ஜெபத்தோடு உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படும் போது வருமானம் பெருகும். ஆமென். ஆண்டவரே, அல்லேலூயா. ரகா லீகா ரபோ ஷபத. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதான் அதான் புரோஜனம். ஆமென். ஆண்டவரே, அல்லேலூயா. ரகா தீகா ரபோ லீகா லாபா ரபோ. அவபக்தியாக இருக்கக்கூடாது, சரீர முயற்சியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தேவ பக்தியாக இருக்கணும். அது இம்மைக்கும் மறுமைக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறது, புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே புரோஜனம் உள்ளவைகளாக மாற்றும். நான் உனக்கு புரோஜனம் உள்ளவைகளை போதிப்பேன்னு சொல்லிடுறேன், நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.